ஷூ போட்டோ என்ன போட்டோ ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பிரச்சனை இல்லையா? இல்லை இஷ்யூன்னா நான் எடுக்க மாட்டேன். இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. வீடியோ இது ரெக்கார்டு நான் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம், அதில் போட்டுருவேன். ஆமாம், உங்கள் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டின எத்தனாவது வீடியோ போட்டிருக்கேன். அப்படி? ஆமாம், நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இப்போ 9 நாள் இன்னையோட 8 நாள் தான். இன்னையோட ஷூல்னு ரிமூவ் பண்ணிட்டுங்களா? உங்களுக்கு இஷ்யூ இல்லைனா கழட்டிக்கணும், பிரச்சனை இல்லை. ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். தாராளம். முன்னாடி வேணுது. இப்போ எக்ஸைட்டு சொன்னீங்களே, அந்த எக்ஸைட்டில் உங்கள் பெருவரல் மட்டும் வச்சு ஃபீல் பண்ணி பாருங்களேன், ஃபீல் தெரியுதா? பட் நீங்கள் அதில் நீங்கள் மிதிக்கும் போது நீங்கள் அதை மிதிச்சிங்களா மிதிக்கலையானே தெரியாது. பட் இப்போ நீங்கள் அதை மிதிக்கிற ஃபீல் உங்களுக்கு தெரியுதுங்களா? கம்பல்சரி அது தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஓட்டி பழகிட்டோம், 1 மந்த் 2 மந்த் ஓட்டிட்டோம், கம்ப்ளீட்டாக கிளியராக ஓட்டுறங்கும் போது அது இப்படி மிதிச்சா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட் ஆயிடும். நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் காலையை அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பிரேக்லேயும் பெருவரல் மட்டும் தான் வைக்கணும். யூஸ் பண்ணி பாருங்களேன், யூஸ் ஆகுதுங்களா? கிளச்சில் மொத்த காலையும் வைங்க. மொத்த கால்னா உங்களுக்கு மொத்தமாக இப்படி இப்படி சென்டராக வைக்க. இந்த விரலுக்கும் இந்த புதிகாலுக்கும் இடையில இருக்கு பாருங்க. ஓகே, விரலுக்கும் புதிகாலுக்கும் இடையில இங்கே வருங்க. என் கால் வச்சுட்டு பார்த்தீங்களா? இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே என் கால் இப்படி பெண்டாயிருக்கு தெரியுங்களா? இப்படி பெண்டாகிற மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிளச்சை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஃபீல் தெரியுதுங்களா? அதே மொத்த காலை வச்சு மிதிச்சு பாருங்களேன், எடுத்துகிட்டு ஃபீல் மாறுது. இப்படி ஹேண்டில் பண்ணி நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கிளச் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். எக்ஸைட்டருக்கும் பெருவரல் தான், பிரேக்குக்கும் பெருவரல் தான். இன்றைக்கி இங்கேயே ஒரு 1/4 மணி நேரம் கொண்டு போயிடுவேன். 1/4 மணி நேரம் நிமிஷம் ஆயிரும். நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த டைமிங் வந்து நீங்கள் சேவ் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக் டைமிங் மாறிடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் கை அங்கே வைக்கக்கூடாது. இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை தான் இருக்கணும். சரிங்களா? அப்படியே அந்த பெருவரலில் ஹாரன் மட்டும் அமைச்சு பாருங்களேன், இந்த சைடு அமைச்சு பாருங்களேன், வேலை செய்யும். இந்த எல்லா வண்டியிலையுமே இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பு, இந்த கேப்பு, இந்த கேப், 3 கேப்பில் எங்கே அடித்தாலுமே ஹாரன் வேலை செய்யும். எக்காரணம் கொண்டு மொத்த கையை வச்சு அமுத்தக்கூடாது, பெருவரலில் தான் டச் பண்ணணும். ரொம்ப ரேர் முடியலைங்க. நீங்கள் பழகினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தான் ஆரம்பிச்சிக்கணும், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நீங்கள் அந்த பெருவரலில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சரிங்களா? முடிஞ்சால் அதை ஹேண்டில் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச், சாவி ஆன் பண்ணுங்க. சும்மா டிஸ்பிளே லைட் எரியுவீங்க, தெரியுதுங்களா? இந்த லிவர் அங்கே ஒன்று இருக்குங்களா? அது அப்படியே இப்படி மேலே தூக்கும், இப்படி தூக்குங்க. என்ன இண்டிகேட்டர் ஒரு நூல் கீழே இருக்குங்களா? இப்போ மட்டும் கீழே இருக்குங்க. இப்போ என்ன எரியுங்க? ரைட் இண்டிகேட்டர். ரைட்டு லைட்டாக ஒரு நூல் மேலே தூக்குங்க. ஆஃப் ஆகிடுச்சுங்களா? லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். ரைட்டு ஆஃப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாவி மட்டும் ஒன்று ஆஃப் பண்ணுங்கள். அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்சு. மேலே தூக்கினா லெஃப்ட்டு, கீழே இறக்குனா ரைட்டு, மிடில் இழுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். சரிங்களா? அதே சுவிட்சில் இங்கே வரும், இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரே ரொட்டேட், ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. அதில் ஒரு ரொட்டேட் முடிஞ்ச வரைக்கும் காரை வந்து நீங்கள் எவ்வளோ நிதானமாக மெயிலில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ நிதானமாக கார் உங்கள் கூட சப்போர்ட்லேயே இருக்கும். எல்லாத்துலேயுமே வேலை நிறையா இருக்குது. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ அதில் 2 டபுள் டிப் ஆன மாதிரி இங்கேயும் டபுள் டிப் ஆகும். கீர் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். ஃபோர்ஸ் மட்டும் வேணும். சரிங்களா? ஃபஸ்ட் டிப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 பார்க்கிங் லைட்டும், பேக்கில் 2 பார்க்கிங் லைட் எரியும். பேக்கில் 2 டேஞ்சர் லைட் எரியும். ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கலர் லைட் எரியும், சின்னதாக எரியும். சரிங்களா? இது வந்து இந்த இப்படி மரத்தடையில் நிறுத்தும் போது, இந்த டீ கடைக்கிட்ட நிறுத்தும் போது சும்மா நம்ம வண்டி நிற்கிறதுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது இது வந்து போட்டிங்கன்னா எமர்ஜென்சி லைட்டு. நீங்கள் கேட்டிங்களா இது 4 வீலர், நான் 4 ரோட்டில் இது போட்டோம்னா பார்க்கிங் லைட்டு நீங்களே, இது வந்து பார்க்கிங் லைட். இது எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டி எமர்ஜென்சி நடு ரோட்டில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் இதை நீங்கள் சைடில் கல்லுகளை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணணும். அதுவாக மற்றபடி நீங்கள் 4 ட்ராக்கில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதான் 4 ரோடு வரும், நம்ம நேராக போனோம்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்னலில். அதுவோ இது பார்க்கிங் லைட் கிடையாது, இது வந்து பார்க்கிங் கிடையாது. நம்ம இது எமர்ஜென்சி லைட், அவ்வளோதான். நம்ம வண்டி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இந்த லைட்டு நீங்கள் நடு ரோட்டில் இப்போ ஒரு வண்டியில் இது போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த வண்டி ஏதோ கம்ப்ளைண்ட்டுக்காக நிற்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபாஸில் எங்கேயா இருந்தாலுமே இது போட்டால் யூஸ் ஆகிக்கும். பார்க்கிங் லைட்டுங்கிறது அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கணும், ஃப்ரண்ட்டில் 2 பார்க்கிங் எரியும், பேக்கில் 2 எரியும். நீங்கள் இந்த மரத்தடியில் டிக்கெட்டில் எங்கேயும் எடுக்கும்போது போட்டுக்கிட்டால் பார்க்கிங் லைட், அவ்வளோதான். சரிங்களா? அதே லைட்டு இன்னொரு திருப்பி இருக்குங்களா? லைட் இப்போ ஹெட்லைட் எரியும், 3வது 2 ஹெட்லைட் அந்த வண்டியில் தெரியுதுங்களா? லைட் எரியுது, அந்த பல்பில் தெரியுது இல்லையா?
தெரியுதுங்களா? ரைட், ஓகே. ஹெட்லைட் தெரியும் சரிங்களா? இப்போ அதே இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் பாருங்க, இப்படி கீழே இருக்கு. அங்கே ப்ளூ கலர் சிம்பிள் காட்டுதுங்களா? ப்ளூ கலர் சிம்பிள் காட்டுதுங்களா? இப்போ வந்து ஹெட்லைட் தூரமாக அடிக்கும். ஓகே. அந்த சுவிட்சை மேலே தூக்குங்க, இப்போ பக்கமாக அடிக்கும். நம்ம டூ வீலரில் டிம்மு பிரைட் அடிக்கிறோம் இல்லைங்க? ஆமாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். சுவிட்சு ஒன்று தான். லெஃப்ட் இண்டிகேட்ரு, ரைட் இண்டிகேட்ரு, பார்க்கிங்கு, இப்போ ஹெட்லைட்டு போக டிம்மு பிரைட்டு அதில் வந்துடுச்சு. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? சுவிட்ச் ஒன்று தான், பட் அதில் இப்போ எவ்வளோ வேலை வந்துச்சுன்னு தெரிஞ்சதில்ல. லைட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணிடுங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்க்கிங் போடுங்க, இப்போ ஹெட்லைட் போடுங்க. சொல்லுங்கள் ப்ரோ. அண்ணா சொல்லுங்கள். அண்ணா சொல்லுங்கள். எவ்வளோ ஊற்றிருக்கீங்கண்ணா? சரிங்க. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? ரைட், ஓகே. நீங்கள் இப்போ எவ்வளோ ஓட்ட போகிறீங்க மேக்ஸிமம்? அவ்வளோதான். இல்லை வேலை நோட்டில் போக முடியாது. வேலை நோட்டில் லாக் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. வேலை நோட்டில் லாக் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. ஆமாம். நீங்கள் போனால் அங்கே பப்பீஸ் போகணும். பப்பீஸ் விட்டிங்கன்னா ஏஞ்சல் கேஜி போகணும். ஆமாம், பப்பீஸ் தான். ஆமாம். அப்போ நீங்கள் இன்னொரு 300 கிடைக்கும், போதும், போயிட்டு வந்துடும். ஓகே. அதான் அந்த ஹெட்லைட் போட்டிங்கன்னா இப்போ கீழே இறக்குனா ஹை பீம் ஆகும். சிம்பிள் காட்டினா ஹை பீம் கீழே இறக்குங்க. பார்க்கிங் போடுங்க, மறுபடியும் ஹெட்லைட் போடுங்க, மறுபடியும் கீழே இறக்குங்க. அங்கே காட்டினா லாங் பீச் அடிக்கும், மேலே தூக்கும். அங்கே ஆஃப் ஆகிடுச்சுன்னா இப்போ இது நார்மல் லைட். இது நார்மல் வண்டியில் நம்ம போகிறப்போ போட்டுக்கலாம். ஆமாம். வண்டி எடுத்தாப்புல வரப்போ நம்ம கீழே இருக்கீங்களா? இல்லை, அதாவது இப்படி நார்மலாக போய்க்கலாம். உங்களுக்கு ரோடு பிளாங்காக இருக்குது, எனக்கு நல்லா பிரைட்டாக தெரியணும்னா நீங்கள் கீழே இருக்குன்னா பிரைட்டாக தெரியும் ஃபுல்லாக. பட் எப்பவுமே அப்படி போகக்கூடாது. ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நீங்கள் நார்மல் பண்ணிக்கணும். நார்மல் எதுங்க இதில்? ஆன் பண்ணுங்க சொல்கிறேன். பார்க்கிங், ஹெட்லைட் இது நார்மலு. கீழே இறக்குங்க. கீழே இறக்குனா அங்கே டிஸ்பிளே லைட்டு காட்டிட்டாலே இப்போ இது ஹை பீம். ஆமாம், ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? பட் இது கூட இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சுவிட்சை நீங்கள் ஹெட்லைட்டை ஆன் பண்ணாமையே பாஸ் லைட் போட முடியும். அந்த சுவிட்சை பிடிங்க மொத்தமாக கீழே, அப்படியே மொத்தமாக உங்களை பார்த்த மாதிரி தூக்குங்க. மாட்டி காட்டுதான். கான்செப்ட் புரியுதா? வண்டி வரப்போ இப்போ அடிக்குதுன்னா இப்படி லைட்டாக அதை விட்டு டிம் பண்ணணும். ஆமாம். கண்டினியூ ஒரே மாதிரி அப்படி பிடிக்கக்கூடாது. அதை விட்டு டிம் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யும். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. சுவிட்ச் ஒன்று தான். அந்த சுவிட்சில் இப்போ எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சதில்லை. லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர், பார்க்கிங்கு, ஹெட்லைட்டு, டிம்மு, பிரைட்டு, பாஸ் லைட்டு, இவ்வளோ வேலை இருக்காது. சரிங்களா? அது நாளைக்கு நீங்கள் மறந்துட்டாலும் நாளைக்கு நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, நான் மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. சுவிட்ச் எங்கேப்பா இருக்குது, இதுக்கு என்ன வேலை செய்யணும் டவுட் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்து இது வந்து வெய் பாருங்க, மீடியமு, லோ, ஹை இருக்குது. இப்போ கண்ணாடி டஸ்ட் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணல. அது மெயில்டாக ஒரு டிப்பாக இருக்குங்களா கீழே, ஒரு டிப் கீழே. ஓகே. இப்படி இந்த பக்கம் ஒன்று, மறுபடியும் இன்னொரு டிப் இருக்குது, இன்னொரு டிப், 3 டிப் வேலை செய்யும். மீடியமு, லோ, ஹை. நமக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். மீடியமாக வச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் வேலை செய்யும். லோவில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வேலை செய்யும். ஹைக்கு வண்டிங்கன்னா ஸ்பீடாக வேலை செய்யும். மழை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சுவிட்ச் இது தான். சரிங்களா? பட் இதில் 3 டிப் இருக்குது. அந்த 3 டிப் உங்களுக்கு எப்படி சுச்சுவேஷன் ஆன் பண்ணுறது அவ்வளோ. இப்படி ஒரு டிப் பண்ணால் ஒரு டிப் வேலை செய்யும். இப்போ வேலை பண்ணாது. இப்போ வேலை பண்ணால் கண்ணாடி பூரா டஸ்ட்டாக இருக்குது, பூரா கிராக் ஆகிரும். அதனால் அது ஆகும். சுவிட்சு யூஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே. பட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி 100% கார்களில் அது இப்படி தான் வரும். 10% கார்கள் இந்த சுவிட்சு அந்த சைடும், அந்த சுவிட்சு இந்த சைடும் வந்துடும். 190% கார்களில் சுவிட்ச் இப்படி தான் வரும். 10% காரில் இது அப்படியே அந்த சைடும், அது இப்படி இந்த சைடு வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு காரில் ஏறணும், எங்கடா டக்குன்னு இதை போட்டோன்னே வெய்பர் வேலை செய்யுது, லைட் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, இண்டிகேட்டர் வேலை செய்யுதுன்னு நினைக்கக்கூடாது. அது மாறி வரும். அப்போ நீங்கள் இந்த சுவிட்சை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில காரில் அதையும் மெயினில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீர், அந்த ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், அந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரை பண்ணி தப்புலாம். ஃபஸ்ட் இது அப்படியே டைரெக்டாக ஓகே. அவ்வளோ நீங்கள் போட்ட 5 கீர் கரெக்டு தான். பட் நீங்கள் போட்ட விதம் தப்பு. நீங்கள் போட்ட 5 கீர் கரெக்டு, போட்ட விதம் தப்பு. கை வைங்களேன். லிவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த இறுக்கி பிடிக்கக்கூடாது.
கை வைங்க. நான் கீர் யூஸ் பண்ணுறேன், அதை ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், அதை ஃபீல் பண்ணுங்கள். இங்கேருந்து இடிக்குதுங்களா? இங்கேயும் இடிக்குதுங்களா? இருக்கு. இந்த பொசிஷன் இருந்தால் நியூட்ரு. சொல்லுங்க மாப்பிள்ள, இது கிளம்பிட்டீங்களாட்டிருக்கு? ஜி உங்களுக்கு ஓப்பனில் இருக்கு, அது ஃபோன் சாக்கி. ஆமாம், ஓகே தாங்க. எங்கே திடீர்னு மொட்டையெல்லாம் அடிச்சிட்டேன். முந்தானி இது பார்த்துட்டு வேறு யாராக ஓட்டுறாங்கன்னு நினச்சி கூப்பிடலான்னு நினச்சேன். அது பார்த்துட்டு சரி இப்படி மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தனா நீ தான் உட்காந்துருந்தியா? ஓ அப்போ நீ தான் மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னு நினச்சிட்டு. ஓகே 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 மாப்பிள்ள. பார்த்து கூப்பிட்றேங்க. கை வச்சுருக்கீங்களா? இங்கே சொல்லலாம் வருதுங்களா? சேம் இங்கேயும் போகுதுங்களா? கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சென்ட்ரல் நிற்கிது. கரெக்டுங்களா? இப்போ எங்கிட்ட வருது, ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சென்டருக்கு போகுது. உங்கள்கிட்ட போகுது, ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சென்டருக்கு வருது. புரியுதுங்களா? இந்த பொசிஷனில் இருந்தால் நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். அதுவே கியரில் இருக்கும்போது வரல. சரிங்களா? இங்கேருந்து எங்கிட்ட வருது, உங்கள்கிட்ட போகுது, சென்டர் வருது. கிளியருங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ எங்கிட்ட தள்ளுறீங்களா? இப்படி எங்கிட்ட தள்ளு, இப்படி தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர். கரெக்ட், அப்படி தான் நீங்கள் போட்டீங்க. சரிங்களா? பட் நான் போடும்போது ஃபஸ்ட்டு கீர் எப்படி விழுகுது, நீங்கள் போடும்போது எப்படி விழுகுது? நீங்கள் இறுக்கி தள்ளுனீங்க, இப்போ ஸ்மூத்தாக விழுகுதுங்களா? பட் லைட்டாக ஒன்றும் பின்னால் இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும், இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக ஒன்றும் பின்னால் இழுத்தோம், இங்கே வந்துடுச்சு. கரெக்டுங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. மறுபடியும் லைட்டாக ஒன்றும் பின்னால் சென்டருக்கு போகுதுங்களா? ஃப்ரீயாக பிடிச்சிங்கன்னா சென்டருக்கு போகும். அதுவே போகும், அதை ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீரு மறுபடியும் லைட்டாக இழுத்திங்கன்னா அது சென்டருக்கு போகும், அதை ஃபீல் பண்ணுங்கள். போதுங்களா? அதை ஃபீல் பண்ணிக்கங்க. இந்த உள்ள கீழே அதை ஃபீல் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். அது போயிடுச்சுங்களா? அதை போக விடுங்க. அது போக விடாத அளவுக்கு நம்ம பிடிக்கக்கூடாது. நம்ம அவ்வளோ மெயில்டாக பிடிக்கணும். அதான் இப்போ ஈஸி இன்னும் போயிங்கன்னா கையில் தண்ணி ஊற்றிட்டு குட்டி கூண்டு மீன் பிடிச்சிருந்தோம்னா எவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம். அந்த ஃபீல்டில் தான் கீரையை பிடிக்கும். அதை போட்டு நசுக்கணும்னா அது போயிடும். அந்த ஃபீல்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரைட்டாக எடுத்தால் நியூட்ரல். சரிங்களா? ஃபீல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரல். கரெக்டுங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ரைட், மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. நியூட்ரு ஆகிடுச்சு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் இல்லைங்க செகண்ட். கரெக்டுங்களா? மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் மேலே நியூட்ரு போயிடுச்சு. கரெக்டுங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. மறுபடியும் ஒரு நூல் பின்னால் நியூட்ரு போடுங்க. ஓகே, மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் செகண்ட் கீர். மறுபடியும் ஒரு நூல் மேலே நியூட்ரு ஆகிடுச்சிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போட்டுட்டு மறுபடியும் நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் நீங்களே போடுங்க. அப்புறம் நியூட்ரு பண்ணிட்டு ஓகேங்களா? கிளியர் தானே? இப்போ நியூட்ரலில் இருக்குது. கை எப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் மூணாவது கீர் போடுறதுக்கு கொஞ்சம் எங்கேயோ டைட் பண்ணிங்க, அப்படிலாம் இல்லை. 3 தெரியுதுங்களா? விழுது கை ஃபீல் ஆகுதா? மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. மறுபடியும் செகண்ட் கீர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். மேலே இல்லைங்க தேவை. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். பின்னால் இல்லைங்க 4 மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். உங்கள் கால் டைலுங்க மேலே 50 கீர். மறுபடியும் ஒரு நாள் பின்னால் நியூட்ரு. ஃபீல் புரியுதா? எக்காரணம் கொண்டுமே அதை ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்கள் எந்த வண்டி ஏறினாலும் சரி, முடிஞ்ச வரை நீங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக அந்த கார் உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் காட்டினீங்கன்னா இது அப்படியே வேறு மாதிரி ஃபோர்ஸ் காட்டும், அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. மறுபடியும் 1லேருந்து 1 நியூட்ரு, 2 நியூட்ரு, 3 நியூட்ரு, 4 நியூட்ரு, 5 நியூட்ரு போடுங்க பார்க்கலாம். சொல்லியே போடுங்க, தப்பு இல்லை. 1 நியூட்ரு, 2 நியூட்ரு, 3 நியூட்ரு, 4 நியூட்ரு, 5 நியூட்ரு. கிளியர் தானே? இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது. கை வைங்களேன். மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இழுத்து பிடிங்க. பின்னால் ரிவர்ஸ். மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. மறுபடியும் மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இல்லைங்க. பின்னால் இல்லைங்க. விழுகுதுங்களா? விழுகலையா? இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. விழுகுதுங்களா? இப்போ விழுந்து ஃபீல் காட்டுச்சா? அப்பால் விழுந்து ஃபீல் காட்டலை. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. மறுபடியும் ரிவர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. கிளியர் தானே? 5 கீர் கிளியர் தானே? மெயினில் வச்சுக்கோங்க. அந்த சீட் பெல்ட் மட்டும் சும்மா தூக்கி மாட்டிக்கங்க. அப்படி நார்மலாக இல்லைங்க வரும்.
இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு பிரேக்குக்கும் கிளச்சுக்கும் வேலை இல்லை. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு பிரேக்கு கிளச்சுக்கு வேலை இல்லை. ஆக்சிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது டச் பண்ணுறீங்க, எடுங்கன்னு எடுத்துடுறீங்க. சரிங்களா? சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? நம்ம இங்கே நிற்கிறோம்னா இங்கே நின்று வண்டி வெளியே எடுக்கும்போது இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் ரைட்டில் போட்டுக்கணும். ஒரு செகண்ட் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கணும். நம்ம அந்த ரோட்டுக்கு போயிடக்கூடாது. இங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா இந்த பிக்கப் இருக்கு இல்லைங்க, இதை ஒட்டி தான் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போக அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். சரிங்களா? எப்போவுமே அதை மெயினில் வச்சுக்கோங்க. இங்கிருந்து டக்கு நம்ம அந்த ரோட்டுக்கு எந்த காரணத்துலையும் போயிடாது. சரிங்களா? போகலாங்களா? அப்படி மாற்றிக்கலாம். நம்ம ரோடு ஸ்டடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வண்டி இதிலே போகலாம். ஏன்னா அவங்க மெயின் ரோடு, அது அவங்க நேராக வரவங்க நேராக போவாங்க. போதுங்களா? இப்படி எக்ஸிலேட்டர் லைட்டாக டச் பண்ணுங்கள். எங்கிட்ட எக்ஸிலேட்டர் கிடையாதுன்னா உங்கள்கிட்ட எக்ஸிலேட்டர் இருக்குது. மைல்டாக டச் பண்ணுங்கள். கால் எடுங்க, மறுபடியும் டச் பண்ணுங்கள். ப்ரெஷர் மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் அது ஃபீல் ஆகுதா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு காலை எடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். பட் நம்ம இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அவங்க வாட்டுக்கு அவங்க போய்க்குவாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம போய்க்கலாம். அந்த மிரர் பாருங்கள், வண்டி வருதானே, டூ வீலர் ஒன்று வருதுங்களா? எக்ஸைட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைட்டாக ரைட்டில் பிடிச்சிங்கன்னா வண்டி இந்த ரோட்டுக்கு வந்துடும். இதுக்குன்னு திருப்பக்கூடாது. நம்ம இங்கிருந்து இங்கே வரணுமேனு ஸ்டேரிங் போட்டு இழுக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் போங்க. பின்னால் மிரர் கட் பண்ணிடுங்க. மிரர் பார்க்காதீங்க. சரிங்களா? மிரர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் பூரா ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? மிரர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, அங்கே பேரிகேடு வருதுங்களா, அந்த சுச்சுவேஷனில் இங்கே வண்டி வருதா நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு செகண்ட்லேயே அது ஜட்ஜ்மெண்ட் எடுத்துடணும். அதோடு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. காலை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி டென்ஷன் ஆக வேணாம். நான் இருக்கிற வரையும் வண்டி எங்கேயும் போய் நிற்காது. சரிங்களா? ரிலாக்ஸ். வேறு யாராச்சும் தெரிஞ்சா தான் உண்டோ இல்லையா, இந்த வண்டி போய் நிற்காது. சரி பண்ணிக்கலாம். மெயிலில் எக்ஸிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெயிலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது இந்த ரோட்டை பிடிச்சி போய்கிட்டே இருங்க. அந்த ரோடு போகாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ரோட்டில் போனாங்கன்னா, இப்போ இந்த டூ வீலர் பின்னால் போகுதுங்களா, அந்த சைக்கிள்கார பையன் குறுக்க வந்தானுங்களா, ரெண்டு பக்கம் டிஸ்டர்பன்ஸ் வருவாங்க. இந்த ரோடுனா ஒரு பக்கம் நம்ம இப்போ அந்த கார்கார ஹார்ன் அடிக்காமல் ஓவர்டேக் பண்ணார் பார்த்தீங்களா, அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுக்குவாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது முடிஞ்சு அப்படியே பிடிச்சி கல்லை பிடிச்சி போய்கிட்டே இருங்க. நீங்கள் யாராச்சும் ஓவர்டேக் பண்ணனாலும் மறுபடியும் உள்ளே வந்துடணும். நீங்கள் அப்படி இவரு ஹார்ன் அடிக்காமல் போகிறார், நோட் பண்ணிங்களா? மதி நீங்கள் ரிட்டர்ன் ரொம்ப இறங்கிங்களா, இப்போ இறங்கிங்களோ போய்க்கிறீங்களா? நான் உள்ளே போய்க்கிறேன். சரி, அப்படியே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. இன்னும் கொஞ்சம் அங்கே திருப்ப முடியாது. காலை எடுத்துருங்க, எக்ஸைட் விட்டுருங்க. இன்றைக்கி நான் பிரேக்கு கிளச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நான் நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி உடனே ஃபுல்லாச்சு சொன்னோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும், செட் ஆகாது. மறுபடியும் எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்க. மறுபடியும் இது திருப்ப முடியாது. காலை எடுத்துருங்க. ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட் மட்டும் போட்டுக்குங்க. கம்பி இறக்கி லெஃப்ட். ஆமாம், லெஃப்ட். ரிலாக்ஸ். இன்னும் சரிங்க. வண்டி மெயின் ரோட்டில் இருக்கும், அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. போகலாங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டோம். அது எப்போவுமே பரபரப்பான ஆள் தான் பையன். அந்த பரபரப்பு எப்போவுமே அப்படி தான் இருக்கான்.
மைல்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. மறுபடியும் எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் நம்ம இதோட பிடிச்சிக்கலாம். போகலாம். எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்க, போகலாம். இல்லை கண்டினியூஸாக பார்க்காதீங்க, அந்த ஒரு செகண்டு தான். கால் எடுத்துருங்க, போகலாங்க. கால் எடுத்துருங்க. இல்லை மறுபடியும் மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யார் குறுக்க வந்தாலும் காலை எடுத்துருங்க. இன்றைக்கி நான் பிரேக் பிடிச்சிக்குவேன். நாளைக்கு நீங்கள் எப்படி பண்ணி நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? கால் எடுத்துருங்க, போகலாம். மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டீரிங் சூப்பராக பிடிக்கிறீங்க. இந்த இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீல் ஓகேவா? தெரியுதா? நீங்கள் புஷ் பண்ணுறது, எக்ஸைட் புஷ் பண்ணுறதெல்லாம் தெரியுதா? அது ஷூ போட்டிங்கன்னா அது தெரியாது, வேற ஒன்றும் இல்லை. எடுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சுச்சுவேஷன் அங்கேயே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்க. அவங்க குறுக்க வருவாங்க மாட்டாங்க எல்லாம் யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். பட் எல்லாம் கிளியர் ஆகிறாங்களாங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணிங்கன்னா போவோம். கண்டினியூ பண்ணுங்கள், போதுங்க. பட் அதுக்குள்ளே நான் இங்கே கீரை மாற்றினேன், நோட் பண்ணிங்களா? இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு 2-3 டேஸ் போகட்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் தான் இவ்வளோ லேட் ஆகும், கோச்சிக்காதீங்க. நாளைக்கு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இதுனா கண்டினியூஸாக நான் 15 டேஸ் வந்துடுவேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் லீவும் போட மாட்டேன். ஓகே, போகலாம். அப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி நான் போயிடலாம். இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம அந்த காரையும் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளே போயிடலாம். ஆமாம், நீங்கள் ஓவர்டேக் பண்ண செகண்ட் நம்ம இந்த ரோடு ஃபில்லப் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஓவர்டேக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோடு ஃபில்லப் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக நம்ம அந்த இண்டிகேட்டர் போட்டு ஒரு சிலர் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகக்கூடாது. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மிரரில் அந்த கார் தாண்டிட்டோமான்னு பார்த்துட்டு தான் உள்ளே வரணும். போகலாம். ரிலாக்ஸ் வண்டி ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் கால் மட்டும் எடுத்துருங்க, அது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், போகலாங்க. மறுபடியும் மெயிலில் டச் பண்ணிங்கன்னா போயிடலாம். ரிலாக்ஸ். டக்குன்னு ஸ்டேரிங் திருப்பணும்னு நினைக்காதீங்க. வண்டி நான் நிறுத்திக்குவேன், ஸ்லோ ஆயிரும். ஸ்டேரிங் திருப்பணும்னு நினைக்கிறோம், சரிங்களா? வண்டி மெயிலில் எக்ஸைட் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். எக்ஸைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் காலை எடுத்துருங்க. அவ்வளோ, அந்த ஸ்பீடே நம்மளை தாண்டிடுச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணிக்கலாம். இன்னும் போக அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகிடும். காரணம் போகலாம். வெளில அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவோம். கால் எடுத்துருங்க. தங்கம் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டுருக்கேன். வந்துடுறேன். வந்துட்டியா? எங்கே இருக்கேன்? வந்துருக்கியா? சரி, வந்துடுங்க, சரியாக இருக்கும். இப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்னா நம்ம இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. ரிலாக்ஸ். காலை எடுத்துருங்க. இந்த
மாதிரி டிவைடரில் யூட்டன் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வண்டி இந்த டிவைடர் நம்மளை தாண்டி நிற்கணும். இப்போ அது உங்கள் முதுகை தாண்டி நிற்கிதான் நீங்கள் வச்சுக்கிங்க. எப்போ யூட்டன் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த டிவைடர் வந்து உங்கள் முதுகை தாண்டி நிற்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டியரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கணும். இதுக்கு மேலே திருப்ப முடியாதுங்கிற அளவுக்கு ரைட்டில் திருப்பிக்கணும். பிடிச்சிச்சிங்களா? இதுக்கு மேலே திருப்ப முடியல, அப்படியே பிடிச்சிக்கிங்க. ஸ்டியரிங் மட்டும் லெஃப்ட் திருப்பிடாதீங்க. நான் சொல்கிற வரையும் அப்படியே பிடிச்சிக்கிங்க. நீங்கள் எக்ஸைட்டை யூஸ் பண்ண வேணாம், ஆனால் வண்டி போகும். இது எப்படி போகுன்றதை உங்களுக்கு நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டி அழகாக போகுதுங்களா? இப்போ வண்டி வெளியே வந்துச்சுங்களா? மெயிலாக திருப்புங்க, மாற்றி திருப்புங்க, 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 திருப்புங்க. ஸ்டெடியானது அப்படியே பிடிச்சிக்கணும். ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பக்கூடாது. வீல் ஸ்டெடி ஆனதுக்கு அது ஃபீல் ஆகுதுல்ல, வண்டி நேரான ஃபீல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லெஃப்ட்டு திருப்பினோம்னா ஸ்டேரிங் லெஃப்ட்டு போயிடும். மறுபடியும் எக்ஸைட்டு புஷ் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. சேம் மறுபடியும் புஷ் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள். மெயிலில் இன்க்ரீஸ் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. ஒரு செகண்ட் காலை எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபீல் ஓகே தானா வண்டி ஓட்டுறது? ஓகே. இப்போ இருக்கிற நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் 5 நாள் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை செட் ஆயிரும். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? பட் இந்த நிதானத்தை மட்டும் எந்த சுச்சுவேஷன்லையும் எப்போவுமே இழந்துடாதீங்க. ஓகே. அது நம்ம நிதானமாக இருக்கிற வரையும் கார் நம்ம சொல்கிற பூரா கேட்டுக்கிட்டே இருக்கும். காலை எடுத்துருங்க. மெயில்டா எக்ஸைட்டு, மெயில்டா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம், கால் எடுத்துருங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு. புல்லட்டை பார்க்காதீங்க, நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம போகலாம். சரிங்களா? இது உள்ள வந்துடலாம். கால் எடுத்துருங்க. பஸ் காருக்கு ஒரு ஹாரன் மட்டும் அடிச்சுக்கோங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணி நான் போகலாம். நீங்கள் அதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிங்களோ அதை மெயின்டைன் பண்ணி தெரியுதுல அந்த ஃபீல் எக்ஸைட்டை புஷ் பண்ணுறது. எக்காரணம் கொண்டு மிதிச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் டச் தான் பண்ணுறீங்க, வண்டி இதுக்கே எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அப்போ நீங்கள் மிதிச்சின்னா எவ்வளோ ஸ்பீடாக போகும். அதனால் எந்த சூழ்நிலையும் எந்த கார்லையுமே அதை மிதிச்சிடாதீங்க. இந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் மிதிக்கிறோம், மிதித்தாலும் அதை உடனே கட் ஆஃப் பண்ணிடணும். அதை அப்படியே ரெகுலர் ஆக்கிடக்கூடாது.
வண்டியே பெரிய வண்டிங்களா பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு மதியம் தான் வரும். இனோவா தான் வந்துட்டுருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் வந்து. ஆமாம், வண்டி மதியம் தான் வரும்ண்ணா. ஆனால் ஒரு காலை எடுத்துருங்க. பையனை காணும், நான் வந்து கூப்பிட்டு சொல்கிறேன். மேல் இன்க்ரீஸ் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு காலை கட் ஆஃப் பண்ணிவிட்டு சுச்சுவேஷன் கிளியர் ஆனால் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணும். நோட் பண்ணிங்களா? வண்டிங்க திருப்ப முடியாது, காலை எடுத்துருங்க. போகலாம். வண்டி நான் இனோவா மட்டும்தான் ஒரு 1 மணி நேரத்தில் வரும். ஆமாம், ஓகே. என்ன புரியல? இனோவாண்ணா? நீங்கள் இல்லைண்ணா, தெரியல, ஞாபகம் பார்த்துக்கலாம், தெரியல. ஓகேண்ணா, ஓகேண்ணா, கூப்பிட்றேண்ணா. வண்டி வந்தால் கூப்பிட்றேன். நம்ம இடம் எங்கே இருக்குண்ணா? எங்கே தாண்டி அது பக்கத்தில் வரும்போது மட்டும் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. ஓகே, இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. இங்கேருந்தே போய்க்கலாம். ஒன்று சொல்லுங்கள். இண்டிகேட்டர் அப்படியே கட் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப மேலில் வர மாதிரி போகணும். இங்கே தானுங்களா? இல்லை, காலை எடுத்துருங்க. தாங்க உங்கள் கம்பெனிக்கு வெளியே தான் நிற்கிறேன். ஆமாங்க. அவ்வளோதான். பட் இது உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அது நாளைக்கு உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக. சரிங்களா? நாளைக்கு என்ன டைம் வரட்டுங்க? ஆனால் நீங்கள் 7 o'clock நான் 6:58க்கு இங்கே ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுவேன். 6:55க்கு. ஓகே, உங்கள் சிட்டி வேலையத்தில் நீங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணி நான் 7:30க்கு உங்களை இறக்கி விட்டுருவேன். 7 o'clock வந்து நீங்கள் ஃபோன் எடுக்கிறவங்கிட்டு நான் அவனை பிக்கப் பண்ணி அவனை ட்ராப் பண்ண லேட் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. 7 மணிக்கு நாங்கள் வந்துடுவேன். ஓகே, அந்த பொண்ணை வந்து 7 மணிக்கு நான் ஏற்றுனா 7:15க்கு 7:18க்கு நான் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவேன். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வந்து உங்களை இறக்கி மதியம் பிக்கப் பண்ணி உங்களை இறக்கி நான் போயிடுவேன். செட்டிபாளையம் பஸ் ஸ்டாண்ட். ஆமாம், இந்த பொண்ணை செட்டிபாளையம் பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பண்ணி நான் கூப்பிட்டு போய் இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவேன்.